language of homeopathy, homeopathy in multi-dimensional perspective. பன்முக பார்வையில் ஹோமியோபதி. நம்ம பல கிரஷ் ரெமடிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிறது நேட்ரம் சல்ஃபியூரிக்கம். இது 25வது ரெமடி. இதை முடிந்த அளவுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் பிக்சர் பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் ஒரு வெல் நோன் ரெமடி. ஆனால் இதனுடைய பயன்பாடு நம்ம மெட்ரியா மெடிக்காவில் பார்த்து நம்ம கொடுக்கறது வந்து டயபெட்டிக் கொடுப்போம். இந்த டேம்ப் வெதரில் இருக்கிறவங்களுக்கு சளி தொல்லைகள் வந்தால் நம்ம கொடுப்போம். இப்படி தான் நம்ம பழகியிருக்கோம் நேட்ரம் சல்ஃபியூரிக்கத்தை. ஆனால் அதனுடைய மைண்ட் பிக்சர் என்ன, அதை நம்ம எந்தெந்த தருணத்தில் எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறத பற்றி நமக்கு சரியான பார்வை கிடைக்காதனால அடிக்கடி நேட்ரம் சல்ஃபியூரிக்கை நமக்கு கேஸாக வந்தாலும் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமலே நம்ம கை நழுவி போயிடுறது. இப்போ நேட்ரம் சல்ஃபியூரிக்கத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இது வந்து சோடியம் சல்ஃபேட், ஹைட்ரஜனாய்ட் கான்ஸ்டியூஷனுக்கான மருந்து. இப்போ தூஜாங்கிறதும் ஹைட்ரஜனாய்ட் தான். இதுவும் நேட்ரம் சல்ஃபம் ஹைட்ரஜனாய்ட். அப்படின்னா நீர் கோர்வை உடலில் அதிகமாக இருக்கும். வேர் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர் சச் அஸ் டியூ டு லிவிங் இன் டேம் ஹவுசஸ் அண்ட் பேஸ்மெண்ட். ஈரப்பதம் உள்ள ஒரு வீட்டிலையோ இல்லைன்னா அது சார்ந்த சுற்றி ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துலையோ இவங்க வாழ்ந்தாங்கன்னா இவங்களுக்கு நோய் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் பேஷண்ட் கேனாட் ஈட் பிளான்ட்ஸ் growing நியர் வாட்டர் ஆர் nor fish. They cannot eat plants which growing near water nor fish. மீன்களை சாப்பிட முடியாது. செடிகள் ஈரப்பதம் பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்தின் பக்கத்தில் இருக்கிற செடிகளை எடுத்து சாப்பிட்டா கூட, அதை சமைச்சு சாப்பிட்டா கூட இவங்களுக்கு ஒத்துக்காது. அப்போ அந்த அளவுக்கு ஈரப்பதம் இவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த பிக்சரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஹோமியோபதியில் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஈரப்பதம் என்பது எதை காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஈரப்பதம்ங்கிறது திருப்பி திருப்பி என்விரான்மெண்ட்டை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா ஈரப்பதத்தை உறிந்து சாப்பிடுகிற ஒரு செடியை சாப்பிட்டா நமக்கு வந்துடும், மீன்களை சாப்பிட்டா வந்துடும், அப்படியாகவே புரிந்துக்கிறோம். இந்த பார்வையிலிருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஒரு பார்வையில் பார்ப்பது தான் நம்ம நேட்ரம் சல்ஃபியூரிக்கத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பளிக்கும். அந்த வகையில் இது எந்த ரீஜனில் வேலை செய்யுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆக்சிபேட் பின்னாடி பின்தலை, கிளான்ஸ், அதில் லிவர், பைல், பேங்க்ரியாஸ், இன்டஸ்ட்ரினல், டிசென்டிங் கோலான்லையும் வேலை செய்யுது. செஸ்ட், லெஃப்ட் செஸ்ட், அதுலேயும் லோயர் செஸ்டில் வந்து வேலை செய்யுது. இது சல்ஃபருங்கிறதுனால லெஃப்ட் சைடில் அதிகமாக வேலை செய்யும். சம்டைம்ஸ் இட் வில் ஒர்க் ஆன் ரைட் சைடு. மொடாலிட்டி, இந்த டேம்ப் வெதர், நைட் ஏர், இதை எல்லாமே ஒத்துக்காது. லையிங் ஆன் லெஃப்ட் சைடு, எப்பவுமே சல்ஃபருக்கு வந்து லெஃப்ட் சைடில் படுத்தா அக்ரவேட் ஆகும். அதே போல் இந்த மருந்துக்கும். அப்புறம் இன்ஜூரிஸ், அது குறிப்பாக ஹெட் இன்ஜுரி, ஸ்பைன் இன்ஜுரி, ஒரு பொருளை தூக்குறதுனால வர்றது, லிஃப்டிங், டச், ப்ரெஷர், லேட் ஈவினிங், விண்ட், லைட், வார்ம் வெட் வெதர், ஸ்ப்ரிங், கோல்டு ஃபுட் அண்ட் ட்ரிங்க்ஸ். அது எப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ டயோரியா எஸ்பெஷலி இன் தி மார்னிங். Lying on the back, aggravation. Better by open air, change of position, passing flatus. Dry weather, dry hot weather, after breakfast, sitting up, pressure. உட்காந்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி கிவிங் ப்ரெஷர் அமுலரேட்ஸ் த கண்டிஷன். இது மொடாலிட்டி. இந்த ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மொடாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது புக்கில் இருக்கே நம்ம படிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சக்கூடாது. ஒரு மருந்தை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கவர் ஆயிருக்கான்னு பார்ப்பது நல்லது. குறிப்பாக இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் உள்ள எல்லா நோய்களையும், கிரானிக் டிசீஸில் இது உபயோகமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி மொடாலிட்டி கவர் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம லீடிங் சிம்டம் பார்ப்போம். ஆல் நேட்ரம்ஸ் ஆர் ஹைப்பர் சென்சிட்டிவ் அண்ட் க்ளோஸ்ட். தே ஆர் வெரி சென்சிட்டிவ் பீப்புள், ஓவர் சென்சிட்டிவ் பீப்புள். க்ளோஸ்ட்னா இன்ட்ரோவர்ட்னு அர்த்தம். வெளியே தன்னுடைய கருத்துக்களை வெளியே சொல்ல மாட்டாங்க, சோகத்தை உள்ளுக்குள்ளே வச்சிருப்பாங்க. நேட்ரம் செல்ஃப் இஸ் த லீஸ்ட் சென்சிட்டிவ் அண்ட் மோஸ்ட் க்ளோஸ்ட். அமங் தி சென்சிட்டிவ்னஸ் நேட்ரம்லேயே பார்த்தீங்கன்னா இது வந்து லீஸ்ட், ரொம்ப கம்மியானது. சென்சிட்டிவ்னஸ் கொஞ்சம் குறைவாகவே காணப்படும் மற்ற நேற்றத்தோட. ஆனால் தே ஆர் வெரி க்ளோஸ்ட், ரொம்ப இறுக்கமாக இருப்பாங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, தன்னுடைய சோகத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க. தே ஆர் சிஸ்டமிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் டவுன் டு தி எர்த்.
ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இந்த ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் வருதுங்கிறதா நம்ம யோசிக்கணும். வெறும் ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நேற்றம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சென்ஸ் ஆஃப் டியூட்டி ஆரத்தில் இருக்கு, காலியில் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. ஒய் நேற்றம் ஹேஸ், எஸ்பெஷலி நேற்றம் செல்ஃப் ஹேஸ் சென்ஸ் ஆஃப் டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எமோஷன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் லைஃப், நாட் இம்பல்சிவ், நாட் ஸ்பான்டேனியஸ், sees both sides and brings them together. எமோஷன் தன்னோட உணர்ச்சிகள் அவ்வளவாக வெளிப்படுத்த மாட்டாங்க. அது ஒரு இம்பல்சிவாகவும் இருக்காது, அதே மாதிரி டக்குனும் வராது, ஸ்பான்டேனியஸாகவும் வராது, தன்னியல்பாக தன்னை அறியாம அன்கான்சியஸாகவும் வராது. ரெண்டு பக்கமும் பார்த்து தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துபவர்களாக நேற்றம் செல்ஃப் இருப்பாங்க. They are objective, realistic, always adhere to matters of fact. எது ஃபேக்ட் சம்பந்தப்பட்டது, பொருண்மை சம்பந்தப்பட்டதாக இருக்கோ, யூகத்தின் அடிப்படையில் எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க. ஃபேக்ட் அடிப்படையில் தான் இவங்க சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இதுல ஏன் அவங்க இந்த வார்த்தையை இந்த மெட்ரியா மெடிக்கல் போட்டிருக்காங்கன்னா, டெலூஷன் சாப்டர்ல பாத்தீங்கன்னா நேட்ரம் செல்ஃப் இல்லைன்னு சொல்றாங்க, கிட்டத்தட்ட இல்லைன்றாங்க. அதனுடைய வரிகள் அப்படியே சொல்றேன். நேச்சுரல் செல்ஃப் இஸ் இன் நன் ஆஃப் தி டெலூஷன் ரூப்ரிக் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனாலதான் தே ஆர் ரியலிஸ்டிக், they rely only upon facts. இது எங்க இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா சல்ஃபர்னுடைய எலமெண்ட்ல இருந்து வருது. ஏன் சல்ஃபர் அப்படி இருக்குன்னா, சல்ஃபர் எந்த பொருளையும் தொட்டு பார்த்து தான் அவங்க ஏத்துக்கக்கூடிய பக்குவத்தில் இருப்பாங்க. எல்லாமே ஃபேக்ட் ரிலேட்டடா இருப்பாங்க. sadness and suicidal disposition must use self control to prevent shooting himself. துப்பாக்கியில் எடுத்து தன்னை சுட்டக்கூடிய ஒரு இம்பல்ஸ் கூட அவங்களுக்கு வரும். ஆனா அது பெரிய காயத்தை உண்டாக்கிருமே அப்படிங்கிற பயத்துல அதை தன்னை ப்ரிவென்ட் பண்ணிக்குவாங்க. இதை சூசைடலுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா வாக் ஆஃப் லைஃப்லயும் இதை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்த போறோங்கிறத கேசஸ்ல நம்ம பார்க்கலாம். தே ஆர் வார்ம் பிளட்டட், ஓப்பன் ஏர் அமுலரேஷன், மாய்ஸ்சர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோல்டு வெதர், டேம்ப் வெதர் இதெல்லாம் அக்ரவேட் பண்ணும். 4 to 5 AM அக்ரவேஷன், அதுவும் குறிப்பா மார்னிங் ஆன் வேக்கிங். ப்ரொஃப்யூஸ் எல்லோ வாட்டரி டிஸ்சார்ஜ் ஆர் திக் எல்லோ கிரீன் அண்ட் ப்ரூலண்ட். டிஸ்சார்ஜஸ் எல்லோவா இருக்கும், ஏன்னா சல்ஃபர்னுடையது. அதே போல கிரீன் எல்லோ, கிரீன் கலராகவும் இருக்கும். கிரானிக் பிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் அரைசிங் ஃப்ரம் இன்ஜுரிஸ் டு தி ஹெட். ஏதாவது தலையில அடிபட்டதா, ட்ராமா உண்டாயிருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எபிலெப்சி வரலாம், டினிட்டஸ் காதல சத்தம் கேட்கறது வரலாம், இல்லைன்னா தலை சுற்றல் வரலாம். டிசையர் ஃபார் ஆர் அவர்ஷன் டு யோகியாட், ஹெட்ஏக் அண்ட் போட்டோபோபியா அண்ட் சலவேஷன், ரம்பிளிங் ஆர் கர்க்லிங் இன் பவல்ஸ், தென் சடன் கஸ்ஸிங், நாய்ஸி ஸ்பிளட்டரிங் ஸ்டூல் மார்னிங் ஆஃப்டர் ரைசிங். காலையில் எந்திரிச்சோன்னா மோஷன் வித் ஃபிளாட்டுலன்ஸோட போகும், with noisy sound oda. One of the main remedies for asthma complaints from dampness. alla paathukenga, one of the main remedies for asthma complaints from dampness. Asthma and looseness of bowels at each attack. Second target of organ is liver. Acute chronic hepatitis, gallstone, bitter eructation, காலிக்ஸ், ஜாண்டிஸ், இதுக்கு எல்லாமே நேட்ரம் செல்ஃப் பயன்படுத்தலாம். ஸ்கின் அஃபெக்ஷன் எவரி ஸ்ப்ரிங், இதுதான் லீடிங் சிம்டம். வெர்டிகோன்னு எடுத்துட்டீங்கன்னா இன்ஜுரிஸ் ஆன் ஹெட் ஆஃப்டர். ரெக்டம்னு எடுத்துட்டீங்கன்னா டயோரியா மார்னிங் அரைசஸ் ஆஃப்டர் அண்ட் மூவிங் அபவுட். கூல்ட்ரிங்க்ஸ் சம்மர்ல அக்ரவேட் ஆகும் அதிகமாக ஃப்ரம் ஃபிளாட்டுலன்ஸ் ஆர் பிஃபோர் மென்சஸ். பேக் பெயின் சாக்ரல் ரீஜன் இருக்கும். யூரின் ஆன் ரீடைனிங், யூரின் பாஸ் பண்ணாம வயிற்றுல அப்படியே பிளாடர்ல வச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் படுத்து தூங்கிட்டே இருப்பாங்க, யூரின் பாஸ் பண்ணாம இருப்பாங்க, அவங்களுக்கு வர பேக் பெயின். இது எல்லாமே ஆர்கன் ரிலேட்டடான சில விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதனுடைய மைண்ட் சிம்டத்துக்கு போவது நமக்கு அவசியமா இருக்கு. மைண்ட் சிம்டம்னு எடுத்துட்டீங்கன்னா தே ஸ்டாண்ட் அலோன் இன் த மேட்டர் ஆஃப் லவ். காதல் விஷயத்துல, அதாவது அன்பு விஷயத்துல, உறவுல நடக்கிற அந்த பந்தம் விஷயத்துல இவங்க தான் தனியாக இருப்பதாக ஃபீலிங். தனியாக இருப்பதுன்னா இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு சொன்னா,
தன் பக்கம் மட்டும்தான் அந்த அன்பு வெளிப்படுதே தவிர மற்றவர்களிடமிருந்து வரவில்லை என்ற ஒரு ஏக்க நிலையில் இருப்பதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் நேட்ரம் செல்ஃப்னோட மிக முக்கியமானது. தனக்கு அன்பு கிடைக்கணுங்கிற ஆர்வத்துல, பேரார்வத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they care their partner. நேட்ரம் செல்ஃப்னுடைய மிக முக்கியமானது என்ன, they care for others, especially the family members and their spouse. ரொம்ப கேரிங் இருக்கும். அதனால டியூட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட தன்னுடைய சுயத்தையே இழந்த அளவுக்கு அடுத்தவங்களை கேர் பண்ணுவாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, they have to be appreciated. They should not be scorned. They should not be insulted or humiliated. தான் எந்த வகையிலும் அவமானம், அவமதிப்பு, கேலிக்குரிய ஒரு மனிதனாக மாறிடக்கூடாது என்பதற்காக தான் யாரை சார்ந்து இருக்கிறோமோ, தான் யாரை உறவு முறையில் சார்ந்து இருக்கிறோமோ அந்த நபரிடம் இருந்து தான் எந்த வகையிலையும் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடாது, அவமானம் பெறக்கூடாது. அதே போல தான் இகழ்ச்சியாகவும் அவமதிப்பாகவும் பார்க்கக்கூடாது. தான் ஒரு உயர்வாக அப்ரிசியேட் பண்ணுபவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேட்ரம் செல்ஃபினுடைய ஒரு பேராகும். அதற்காக தான் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கும் தன்னுடைய சுயத்தை முழுமையாக அடமானம் வைத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு கேரிங்காகவும் அடுத்தவங்களுக்கான விஷயத்தை தன்னுடைய பொறுப்பாக எடுத்துக்கொண்டு வேலை செய்பவர்களாக அவங்க இருப்பாங்க. இது இருப்பதனாலேயே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டாக இருப்பாங்க, ரொம்ப சுதந்திரமான ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாத, தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாதனால ஒரு காலகட்டத்தில் அவங்களுடைய அன்பு பரிமாறப்படவில்லை, மற்றவர்களிடமிருந்து பெறப்பட முடியவில்லை என்ற ஒரு இடத்துக்கு வரும்போது, அவர்களை மதிக்கப்படவில்லை என்ற ஒரு நிலைக்கு வரும்போது இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்க மேல பயங்கரமான மனசங்கடம் வராது. இதை வெளிப்படுத்திட்டா அவங்க ஈஸியா சரியாயிடுவாங்க. வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கோரலிங் ஆரம்பிச்சிடும். அந்த கோரலிங் என்னன்னா ஈகோ ப்ராப்ளமா மாறி ஸ்பௌஸ்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வர ஆரம்பிச்சிடும். இது ஆலன் என்சைக்ளோபீடியால ட்ரீம்ல அழகா சொல்றாரு. ட்ரீம் என்பது எப்பொழுதுமே நனவெடிகளை பற்றி பேசுவது. அதனால ட்ரீம்ல ஒரு 3 ட்ரீம் பாருங்க. வெக்ஸேஷன் ட்ரீம் தட் எ யங் ஜென்டில்மேன் ஆஃப் ஹர் அக்வைண்டன்சஸ் ஸ்லைட்டட் ஹர். தனக்கு தெரிந்த ஒரு மனிதர் என்னைய காயப்படுத்தி விட்டார், தன்னை அவமானப்படுத்தி விட்டார், என்னை ஒரு மாதிரி பேசி விட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவுல வரும். ட்ரீம் தட் he was very much hurt and provoked because he had been insulted. கனவுல என்ன மாதிரி கனவு வருது பார்த்தீங்களா? தான் காயப்பட்டதாகவும் அதனால் தான் கோவப்பட்டதாக, எதனால? அவமானப்பட்டதனால. ட்ரீம் தட் insult had excited him so much that he began to fight. அதாவது தான் அவமானப்பட்டதுனால இவங்களுக்கு என்னன்னா ஒரு உணர்ச்சி வயப்பட்டு அவங்க கூட சண்டையில இறங்கிடுறாங்க. இப்படி ஒரு ட்ரீம் வருது. இந்த 3 ஆலன் என்சைக்ளோபீடியால நோட் பண்ணியிருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்னா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற ஒரு சூழல் வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருது. காரணம், இவங்களுடைய லவ் அடுத்தவங்களுக்கு தெரியல, இவங்க எதிர்பார்த்த அப்ரிசியேஷன், ரெஸ்பெக்ட் எதுவுமே தன்னுடைய இணை துணைகிட்ட இருந்து கிடைக்கல. இந்த காரணத்தினால இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த கோபத்தை வெளிக்கொண்டு வரவும் முடியாமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது, நத்திங் வில் சக்சீட், நெவர் சக்சீட்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இவங்களும் சண்டையில் ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த சண்டை தான் பெரிய கோரலாக மாறிடும். வாழ்க்கையை வெறுத்துருவாங்க. அப்போ தான் இவங்களுக்கு மனசில் ஒன்று தோணும், என்னென்னா இந்த குடும்பத்துடன் இருப்பதற்கும் இந்த மனைவியுடன் இருப்பதற்கும் நாம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு பிரிவினையை நோக்கி போயிடுவாங்க. டிவோர்ஸ் பண்ணிடலாம், இல்லாட்டி வீட்டு விட்டு வெளியே போயிடுறது. அதான் எஸ்டேஜ்டு ஃப்ரம் ஹிஸ் ஃபேமிலி ஆர் ஃப்ரம் ஹர் ஒய்ஃப். அதெல்லாம் ரூப்ரிக்கா இருக்கு. நேச்சுரல் செல்ஃப் இருக்கும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகணும்னா அது சேட்னஸ்லையும் மெலான்காலிக்காவும் மாறிடுது. அங்கே தான் சூசைடல் டிஸ்பொசிஷன் வருது. ஆனால் இந்த சூசைடல் டிஸ்பொசிஷன் செய்ய அவங்களுக்கு அதீதமான உந்துதல் இருக்கு. ஏன்னா சூசைடல் டிஸ்பொசிஷன்ல மிக முக்கியமான மருந்து நேச்சுரல் செல்ஃப். ஆனால் தன்னுடைய மனைவியும் தன்னோட மக்களையும் பார்த்து
இவங்க வந்து அந்த இம்பல்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தடுத்துக்கிட்டே இருப்பாங்க, சூசைட் பண்ணாமலே இருந்துட்டு. அதுபோல சூசைட் பண்ணால் தான் காயப்பட்டு விடுவோமோ, பேராபத்துல தனக்கு ஒரு காயங்கள் உண்டாயிருமோ அப்படிங்கிற பயத்தினாலையும் அந்த சூசைட் இம்பல்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய மெட்ரியா மெடிக்கால நாம பார்க்க வேண்டிய இடம். இது லைஃப் சுச்சுவேஷன்ல இருக்கு. இது போல ஒரு பேஷண்ட்டை நமக்கு இந்த லைஃப் சுச்சுவேஷனை சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் கொடுக்கும்போது அற்புதமாக வேலை செய்யும். வெறும் டேம்ப்னஸ் உடனே நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் கொடுத்துடக்கூடாது. அதே போல ஸ்கின்ல ப்ராப்ளம் உடனே நேட்ரம் சல்ஃப் கொடுத்துடலாம், இல்லை இது லிவர்ல வேலை செய்யறது, லிவர் மருந்தாக இதை கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. இதெல்லாம் கவர் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். இந்த நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த கோரல் வந்து ட்ரீம் ஆஃப் கோரலிங், அதுதான் மிக முக்கியமானது. எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறது, கடவுளை பார்த்தீங்கன்னா சண்டை, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுற மாதிரியே இருந்துட்டு இருக்கும். லைஃபே ஒர்க் அவுட் ஆகாத போது, உறவு தளத்தில் ஒர்க் அவுட் ஆகாத போது இவங்களுக்கு வந்து சக்சீட்ஸ் நெவர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. ஒரு ஃபிக்ஸட் ஐடியா ஃபார்ம் ஆயிடும். அதனால தான் இது ஒரு சைக்காட்டிக் ரெமடின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஃபிசிக்கல் சிம்டம் என்னன்னா, இது ஹார்ட் பேஷண்ட், வெட் வெதர் அக்ரவேஷன், asthma in early morning, desire for ice cold water, sudden diarrhea in the morning, itching when undressing, especially of the toes as soon as he removes the socks in the evening. ரூப்ரிக்னு எடுத்துட்டீங்கன்னா fear of suicide, தற்கொலை பண்றதுக்கான பயம், injury himself, fear to be left alone lest he should, தனிமையாக்கப்பட்டோம்னா ஏதாவது நம்ம காயப்படுத்தி கொள்வோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். சிலவங்க பாருங்க தனிமையை விரும்ப மாட்டாங்க, ஏன்னா பிளேட் எடுத்து டக்குன்னு கையை வெட்டிக்குவாங்க, இல்லைன்னா தீக்கொளுத்தி சூசைட் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தூக்கு போட்டுருவாங்க, கழுத்து நெரிச்சிடும், இல்லைன்னா மேலே இருந்து குதிச்சிருவாங்க, கை கால் உடஞ்சிரும், இல்லைன்னா ஷூட் பண்ணுறேன்னு ஷூட் பண்ணி தலையை தெறிக்க விட்டுருவாங்க. இதனால தான் ப்ரிவென்ட் பண்ணி தன்னுடைய சூசைடல் டெண்டன்சி இருந்தால் கூட காயப்பட்டுருமோன்னு அச்சத்தில் அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான பேர் முயற்சியில் ஈடுபடுவாங்க. estranged from her family, estranged from his wife, sensitive, oversensitive to noise, succeeds never. Diarrhea morning after rising and moving about, காலையில் எந்திரிச்சோன்னே டயரியா இருக்கும், மூவிங் about. அதே போல் இது ஒரு கீ நோட், அதாவது சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து இது பேங்க்ரியாஸில் உபயமாக இருக்கிறதுனால, கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதும் சண்டை சச்சரவுகள் இருப்பதனால இது வந்து டயாபெட்டிக்கு முக்கியமான மருந்து. சப்ஜெக்ட் டு த கண்டிஷன், காலையில் ஏர்லி மார்னிங் டயரியா வந்து மச் ஃபிளாட்டுலன்ஸ் இருந்துச்சுன்னா நேட்ரம் சல்ஃப் கொடுக்கலான்னு சொல்லி சுழிர்மல் சர்க்கார் தன்னுடைய புக்கில் எழுதியிருக்கார். இதுதான் ஒரு ரவுண்ட் அபவுட் நாலேஜ் அபவுட் நேட்ரம் சல்ஃப் இருக்கு. இப்போ கேசஸ் பார்ப்போம். இது ஒரு வீசிங் கேஸ், ஒரு வித்தியாசமான கேஸ். நான் இவருக்கு மருந்து கொடுக்குறேன், வேலை செய்யலை. சரியான வின்டர் காலம், பனி அதிகமாக விழுகுது, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு மதுரையில் அதிகமான பனி. அவர் ஒரு அட்வொகேட், அவர் வந்து என்னன்னா வீசிங் சார், ரொம்ப மூச்சு விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு இந்த வின்டர் வந்து யோசனை இல்லை, இருந்திருந்தா எடுத்தோடனே நேட்ரம் சல்ஃப் கொடுத்துருப்பேன், ஏன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எனக்கு கொஞ்சம் தெரியும். அப்போ கூட எனக்கு சரியான ஐடியா ஃபார்ம் ஆகுறதுனால உங்கள் லைஃப்பை பற்றி சொல்லுங்களே அப்படின்னு சொன்னோன்னே, சார் எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி அது டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போ ரெண்டாவது ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருக்கேன், இப்போ என்ன ஒய்ஃபுக்கும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு, அதனால நான் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துகிற முயற்சியில் எனக்கும் ஒய்ஃபுக்கும் அதிகமாக சண்டை வந்துடுது, ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இல்லை, ஏண்டா ரெண்டாவது கல்யாணம் முடிச்சோங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எனக்கு இது தாங்கவே முடியல சார் அப்படின்னா. என்ன மாதிரி தான் இருக்கும், நேட்ரம் சல்ஃபியூரிக் தான், கோரலிங் பிட்வீன் ஸ்பௌஸ். அதனால் அவமானப்படுறது, அதனால் மதிப்பு இழக்கிறது, அதனால அவமதிப்பு நடக்கிறது, இது எல்லாம் சார்ந்து இவரால் வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறது. அந்த நேரத்தில் டேம்ப் வெதருக்கு அதே போல் வீசிங் இருக்கு. இப்போ என்ன மருந்து வரும், நேட்ரம் சல்ஃபியூரிக் தான் வரும். நேட்ரம் சல்ஃபியூரிக் 6 கொடுத்த அந்த வீசிங்கை நெக்ஸ்ட் டேயே அரெஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 டைம்ஸ் அவருக்கு கொடுத்துருப்பேன். அந்த வின்டர் நல்லா சரியாயிடுச்சு. அடுத்த வின்டரில் அவர் நேரில் பார்த்தேன், இப்போ வீசிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கூட கேட்டு பார்த்தேன், இல்லைன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கியிருக்கு. அவருக்கும் ஒய்ஃபுக்கும் பிரச்சனை தீர்ந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு. ரெண்டாவது கேஸ், இவருக்கு வந்து ஸ்கின்ல அரிப்பு, பயங்கர அரிப்பு. அது எப்போ அரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கடல் பக்கத்துல போனா அரிக்கும், சட்டையை கழட்டுனா அடி, ட்ரெஸ்ஸஸை கழட்டுனா அதிகமாக அரிக்கும். இது சாக்ஸை கழட்டுனா தான் அரிக்கும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுக்கக்கூடாது. கவரிங் வந்து அன்கவர்ட் ஆகும்போது அரிப்பு அதிகமாகும். அது குறிப்பா ஈவினிங்னு அர்த்தம். ஈவினிங் என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒய்ஃபை பார்த்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒய்ஃபை பார்த்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். சண்டை வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? மனம் பாதிக்கப்படும் அர்த்தம். இவ்வளவு நாள் கவர் பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நல்ல மனுஷனாக எந்த சோகமும் இல்லாதவர் போல காட்சி அளித்து கவர் பண்ணிக்கிட்டு வெளி உலகத்தில் காட்சி அளித்து வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை ஊத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்து சண்டை போடுறதுன்னு அர்த்தம். அதான் அன்கவரிங். தான் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். வீட்டுக்கு வந்தால் சண்டையாயிருக்கு. இந்த அடிப்படையில் புரிஞ்சுட்டு அவருக்கு நேட்ரம் செல்ஃப் 6 கொடுத்தேன். அவருக்கு அரிப்பெல்லாம் நல்லா போச்சு. ஒரு டோஸ் தான் கொடுத்தா, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. அரிப்பெல்லாம் அதிகமாகிடுச்சு. நல்லா சரியாக அரிச்சிருவார். ரத்தம் வர அளவுக்கு அரிச்சிருவார். இது ஏற்கனவே சல்ஃபரில் இருக்கிறது தான். ஏன் கொடுத்தேன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை. இன்னொரு வீசிங் கேஸ். இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோட வராங்க, முஸ்லீம். ஏதாவது மனஸ்தாபங்கள், வருத்தங்கள், கவலைகள் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டேன். கேட்டோன்னே எதுவுமே இல்லை. உறவு தளத்தில் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். எதுவுமே இல்லைன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒய்ஃபோட பிரச்சனை இருக்கா, அம்மா அப்பாவோட எல்லாம் கேட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை. வீசிங் மட்டும் இருக்கு. கிரீன் கலர்ல சளி வருது. மியூக்கஸ் வந்து கிரீன் கலர்ல வருது. அப்ப எக்ஸ்பெக்ட்ரேஷன்ல எடுத்து பார்த்து கிரீன் கலர்ல என்னென்ன மருந்து இருக்குன்னு பார்த்தேன். பல்சட்டிலா, பாஸ்பரஸ், சல்ஃபர், நேட்ரம் செல்ஃப், லைக்கோபோடியம், இந்த மாதிரி மருந்துகளாக இருக்கு. சரி, இதில் ஒன்று செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஏதாவது வருத்தங்கள் சைல்டுஹுட்டில் இருக்கான்னு கேட்டேன். இல்லைன்ட்டார். காலேஜ் படிக்கும்போது சார் இல்லைன்ட்டார். பாருங்க, எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல பாருங்க. சார் உங்களோட இயற்கையான குணத்தை சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஒய்ஃப் சொன்னா ரொம்ப நல்ல கேரிங்கா இருப்பாரு, குழந்தைகளை நல்லா பார்த்துக்குவாரு, என்னையை நல்லா பார்த்துக்குவாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, நான் என்ன பண்றது? வேற ஏதாவது வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையா சார் அப்படின்னு கேட்டும்போது, சார் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பிரச்சனை சார் அப்படின்னு. அது வரைக்கும் அவர் பேசவே இல்லை. இதுதான் க்ளோஸ்ட். நேட்ரல் சல்ஃபூரிக்கத்தினுடைய க்ளோஸ்ட். என்ன சார் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்னு சொன்னேன். ஆமாம் சார், முதல் ஒய்ஃபு. பெரிய சண்டை சார். நான் சரியாக சம்பாதிக்கலன்னு சொல்லி என் கூட பயங்கர சண்டை போட்டு நான் கல்ஃப் கண்ட்ரியில் போய் சம்பாதிக்க போனேன். என்னையை மட்டும் கூட்டு போல, நான் இங்கே வேற ஒருத்தன்ட்டு வாழ்றதா, நீ பேசாம அங்கே போய் உட்காந்துட்டு அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. சரின்ட்டு அவங்கள கூட்டு போய் அங்கே போய் உட்கார வச்சேன். அங்கே போனோன்னே நான் இங்கெல்லாம் தனியாலாம் இருக்க முடியாது, நான் ஒரே ஆளாயிரம், உனக்கு காவை காத்துட்டா இருக்க முடியும், உனக்கு சமைச்சு போட்டுட்டா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு திருப்பி ஊருக்கு வந்துட்டாங்க. இப்படியே எப்போ பார்த்தாலும் பார்க்குற நேரம்லாம் சண்டை. இந்த சண்டையை கேட்டு கேட்டு வாழ்க்கை வெறுத்து போய் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்புறம் ஜமாத்தில் சொல்லி அது சொல்லி கடைசியில் வந்து விவாதத்துக்கு கொடுத்து கோர்ட்டில் இருந்து டிவோர்ஸ் வாங்கி வெளியே வந்துட்டேன் சார். இதுதான் ஃபஸ்ட்டு ஒய்ஃபினுடைய லைஃப். இதை நம்மகிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா நேட்ரம் செல்ஃப் தான் அமர்ந்த நேட்ரம், வெரி க்ளோஸ்ட். ஆழமாக கேட்கும் போது தான் சில விஷயங்கள் கிடைக்கும். அவருக்கு என்ன மருந்து வரும்? நேட்ரம் செல்ஃப் இருக்கணும். நேட்ரம் செல்ஃப் இருக்கும் கொடுத்தோன்னே அவருடைய வீசிங் ப்ராப்ளம் எல்லாம் குறைஞ்சிச்சு. கென்ட்டோடைய ஒரு கேஸ், மிக முக்கியமான ஒரு கேஸ். நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் வந்து ரெக்டல் அல்சரில் மருந்து இல்லை. அவர் ரெக்டல் அல்சருக்காக கென்ட்டை பார்க்க வராங்க. உன்னுடைய பிரச்சனை என்னப்பான்னு கேட்டேன்னா, சார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எது செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது, இந்த ஆப்ரேஷன் மட்டும் போகாமல் என்னை குணப்படுத்திடுங்க. எனக்கு ஆப்ரேஷனை ஒத்து வராது. அங்கே தொடுவான், அங்கே ஆப்ரேஷன் பண்ணுவான், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான், அங்கே புண்ணாகி போயிடும். என்னால் அதெல்லாம் தாங்க முடியாது, என்னால் எந்த காரணத்தை கொண்டு முடியாது. பேர்பட்டாவது இதை நீங்கள் தடுக்கணும். இப்படி பாருங்க, என்ன வரி பாருங்க. உடனே கென்ட் என்ன பண்றாரு தெரியுங்களா? அந்த காலத்திலேயே எம்எல் சேகல் வருவதற்கு முன்னாடியே இந்த இமேஜினரி யூஸ் ஆஃப் ரூப்ரிக்கை பயன்படுத்துறாரு. லோத்திங் லைஃப் மஸ்ட் ரெஸ்ட்ரைன் ஹர்செல்ஃப் டு பிரிவென்ட் டூயிங் ஹர்செல்ஃப் இன்ஜுரி. சூசைடலுக்காக சொல்லப்பட்ட அந்த ரூப்ரிக்கை இவர் ரெக்டல் அல்சருக்கு பயன்படுத்துறாரு. எப்பேற்பட்டாவது இது காயப்படாமல் நான் தடுப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்கிட்ட வந்து என்னால முடியாது, நீயாவது இதை சரி பண்ணி ப்ரிவென்ட் பண்ணு, கத்திப்படாம நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி நேட்ரம் சல்ஃபியூரிக்கம் கொடுக்குற குணமாயிருது. அப்ப அவர் சும்மா இல்லாம கென்ட்டுக்கு இந்த சேட்டை உண்டு. அவரு என்ன பண்றாரு தெரியுங்களா? போகர் போயிங்காசனை கொட்டு லொக்கேஷனை பார்த்து தான் மருந்து தரணும், ரீஜனை பார்த்து தான் மருந்து தரணும்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த கேஸ்ல ரெக்டல் அல்சர் இல்லையே, ரெக்டத்துல வேலை செய்யுங்கிறதே இல்லை. இருந்த போதிலும் நான் இதை கொடுத்து முழுமையாக குணப்படுத்தினேன். அதனால பேஷண்ட்டனுடைய முழுமைதான் முக்கியமே தவிர பகுதி அல்ல, அது குறிப்பாக ரீஜன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அல்ல அப்படின்னு
இவங்க 2 பேருக்குள்ள ஒரு தர்க்கம் இருந்ததாக லெசர் ரைட்டிங்கில் எழுதுறாரு. இது ஒரு கேஸ். நேட்ரம் சல்ஃபூரிக்கத்தை கொடுத்து குணமாக்கின ஒரு அற்புதமான கேஸ். அந்த காலத்திலேயே ஆர்ஓஹெச் மாதிரி ரூப்ரிக்கை பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி லிப்பேவும் பயன்படுத்தியிருக்காரு. தெர் இஸ் நோ ரூம் இன் தி யூட்ரஸ். சொல்லுவாங்க பாருங்க, குழந்தைங்க, ஏதாவது பெண்கள் சொல்லுவாங்க பாருங்க, சார் தங்க மாட்டேங்குது, குழந்தை தங்க மாட்டேங்குதுங்கிறதுக்கு நம்ம ஊரில் பேசுவாங்க பாருங்க, ஒரு பூச்சி போட்டு கூட உள்ளுக்கு தங்க மாட்டேங்குது. அதான் தெர் இஸ் நோ ரூம் இன் தி யூட்ரஸ். லிப்பே அந்த காலத்தில் கீ நோட் எப்படி பயன்படுத்தியிருக்காரு. இது போல் அந்த காலத்தில் ஸ்டால்வார்ட்ஸ்லாம் பயன்படுத்தியிருக்காரு. சார் நேட்ரம் சல்ஃபு உடைய கேசஸ் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் பார்த்தது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இல்லாத கேஸுகள் நான் சொல்வது சரியாக இருக்க முடியாது. இது போல் இந்த சளி இருமலோட வருவாங்க. அப்படியே வரும்போது இந்த கிரீன் கலர் எக்ஸ்பெக்ட்ரேஷன் வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை உங்கள் மனசில் அப்படின்னு கேட்டினா, எந்த வீட்டில் சார் பிரச்சனை இல்லாமல் இருக்க, ஒய்ஃப் தான் சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் நேட்ரம் சல்ஃபூரிக்கம் கொடுத்து குணப்படுத்தியிருக்கேன். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ்க்கு மேலே கொடுத்துருப்பேன். அதனால் இதையும் புரிஞ்சுக்கணும். அப்போ சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒரு ரூப்ரிக் இருக்கு, டெலூஷன் ஹீ இஸ் நேக்கட் அப்படின்னு ஒன்று ரூப்ரிக் இருக்கு. இதை ஸ்கால்ட் அற்புதமாக சொல்லியிருக்கார் தன்னோட புஸ்தகத்தில். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், சார் எனக்குள்ள இருக்கிறத நீங்க ஒன்னொன்னா கலட்டி என்னை நிர்வாணமாக பார்த்துட்டீங்க சார். எப்படி எவ்வளவு அற்புதமான வரிகள். ஐ எம் வெரி க்ளோஸ்ட். எனக்கு உள்ளுக்கு இருக்க என்னுடைய சங்கதிகளை, உள்ளுக்கு இருக்கிற என்னோட சோகத்தை, எனக்கு உள்ளுக்கு இருக்கிற விஷயத்தை நான் மடக்கி ஒழித்து வைத்திருந்ததை எல்லாத்தையும் நீங்க அண்ட்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத தன்னுடைய பேஷண்ட் மூலமாக தெரிந்ததை அவர் சொல்றாரு. இது அவர் எங்கிருந்து எடுத்திருக்காருன்னு சொன்னா, வித்தல்ஹஸ் இதை எழுதியிருக்காரு. வித்தல்ஹஸ்க்கு இது எங்கிருந்து படிச்சாரு, இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது தன்னோட பேஷண்ட் 2 பேர் வந்து இந்த மாதிரி சொன்னதை ஸ்கால்டன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதோட நம்ம முடிச்சுக்கோம். தேங்க்யூ.